ஜாயின் பண்ணியிருக்கேன். கம்பெனில வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வெஸ்டீஜ்ல ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணேன் சார். ஓ! ஒரு 400 பிவி கிட்ட பண்ணியிருக்கேன். ஆ. நமக்கான கைடன்ஸ், சப்போர்ட் எதுவுமே இல்ல சார். அங்க வந்து நமக்கு யாருமே எப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ஹெல்ப்லைன் யாரும் கிடையாது. பேசவும் முடியாது. ஓகே, அவங்களே வந்தாங்க, ஐடி கிரியேட் பண்ணாங்க, நம்மள கீழ வச்சுட்டு கம்முனு போயிட்டாங்க. ஓகே. அடுத்து? நமக்கான ஜாப் இதுதான்னு எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் புரி ரிலீவ் ஆயிட்டு வெளில வந்துட்டேன் சார். லேட்டஸ்ட்டா ஒரு ஆக்சஸ் இந்தியா உள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு 4 மாசம் பிஃபோரா ஒரு டான்ஸ் இந்தியா உள்ள போனேன். ஜஸ்ட் ஓகே, உள்ள ஓகே. என்ட்ரி ஆகுறதுக்கு 800 ஃபீஸ் கேட்டாங்க. ஜூம் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஆ. ட்ரெய்னிங்கே. ஓ! ஓகே, 800 கட்டி உள்ள போயிட்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். அட்டெண்ட் பண்ணிட்டு எதுவுமே இல்ல. 15,000 கட்டி பொருள வாங்கிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. நான் எதுவுமே இது பண்ணல. 15,000 கட்டுற பொருள் என்ன மேம் பொருளு? என்ன அத நம்ம சூஸ் பண்ணலாமான்னு எடுத்து அதெல்லாம் இல்ல நாங்களா குடுப்போம். உள்ள வரணும். அதுக்கப்புறம் நீங்க ஆள சேர்த்தே ஆகணும். சேர்த்தா தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அப்படியே வந்து ஒரு எப்படி சொல்றது நமக்கு எதுவுமே சொல்லல டீப்பா. ஆ, இதுதான் பண்ணா சம்பளம் கிடைக்கும். இப்படி பண்ணா தான் சொன்னாங்க. சரின்ட்டு ஓகே நான் அந்த ட்ரெய்னிங் பார்த்தேன். யோசிச்சுட்டே இருந்தேன். ஆஹ. செட் ஆகுற மாரி தெரியல. அப்புறம் ஓ! வந்து அமுல் சார் மூலியமா அது வந்து ஜாயின் பண்ணேன் இந்த பிசினஸ்ல. ஓகே. வெரி அவரு குட். நானும் எனக்கான ஒரு சப்போர்ட் எல்லாமே குடுத்துட்டு இருக்காரு. நானும் பண்ணிட்டு இருக்கேன். நானும் ம். எவ்ளோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுக்கிறேன். OLXல இருந்து வருது. ம். காலேஜ் மூலியமா ரெஃபர் பண்றேன். இந்த மாரி ஜாபா நீ போய் மாட்டிக்கினியா? என்ன மாட்டி விட பார்க்குறியா? அதனால என்னால உள்ள வர முடியாது. ஆ. உன்னோட இது பண்ண முடியாது. நான் அப்ப சப்போர்ட் பண்ண முடியாது. எனக்காக எதுவும் கிடையாது அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டது தான். சும்மா ஒண்ணும் இல்ல. நான் இந்த மாரி ஒரு இடத்துல போயிருக்கேன். ஜாயின் பண்ணியிருக்கேன். வந்து நீ பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுன்னு சொன்னேன். ஆ. அவங்க வந்து எதுவுமே வந்து ஒருத்தர் வந்து அப்படியே ஹோல் கிளாஸ்ல சொல்லிட்டு, இப்ப நம்ம யார் ஃபோன் பண்ணாலும் ஒர்க்குக்காக கால் பண்றியா? என்ன சேர்த்து விட்டு சம்பாரிக்கலான்னு பிளான் பண்றியா? அப்படின்னு பேசிட்டாங்க சார். ஓகே, ஓகே. அதனால நமக்கு சப்போர்ட்டும் இல்ல. நமக்கான சரி, இது கான்டாக்ட் எப்படி சப்போர்ட் நம்ம மட்டும் வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றது தான் நம்மளோட இது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார், ஆமா சார். சூப்பர், சூப்பர். இப்ப டிரான்ஸ் இந்தியா, வெஸ்டீஜ் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொன்னுத்துலயும் ஒவ்வொரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து கரெக்ட்டுங்களா? ஸோ, இப்ப பிசினஸ்ன்றது இந்த மேல அவ்வளோ ஒரு ஆர்வம் சார். கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. சூப்பர். இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவேன் சார். ஓகே. வெரி குட். நான் சொன்ன மாரி தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு கம்பெனியுமே பண்ணதில்ல. எனக்கு இது ஸ்ட்ரெய்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 2020ல ஆக்சஸ் இந்தியா தான் கிடைச்சுச்சு. ஓகேங்களா? ஸோ நெறைய பேர் ஓகே சார். புதுசா வந்திருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் என்னை பத்தி ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். என்னோட நேம் கமலேஷ். ப்ரொஃபஷனல் பிஇ சிவில் இன்ஜினியரிங். கடந்த ஒரு 6 இயர்ஸா ஃபுல் டைமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நெறைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் யார் யார் இருக்கீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து தம்பி வந்து கேட்ட டவுட்ஸ்க்கு வந்து நம்ம கிளாரிட்டி பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. மெயினான விஷயம் என்னன்னா, கான்டாக்ட்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க காலேஜ்ல போய் சொன்னீங்க. எல்லாருமே வந்து ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. எனிஹவ் வெரி குட். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்கம் எடுத்திருப்பீங்க. ஒரு 7,800 அந்த மாரி உங்களுக்கு ஒரு இன்கம் ஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ இத வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, உங்களோட ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு போடுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நோன் கான்டாக்ட்னா எப்டின்னா, நான் சொல்ல வர்றது, இப்ப காலேஜ்ல இருக்கவங்க 60 பேர் மட்டும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சின்ன வயசுலேருந்து நம்ம நெறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு புடிச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்மளுக்கு அப் டூ 12த் வரைக்கும் ஒரு செட் இருப்பாங்க. ஸ்கூல்ல ஒரு செட் இருப்பாங்க. காலேஜ்ல ஒரு செட் இருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட்டுங்களா? இவங்க கிட்ட நம்ம வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிளாஸ பொறுத்தவரைக்கும், காலேஜ் பொறுத்தவரைக்கும் சரி, ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரே மாரியே வந்துட்டு இருக்க மாட்டாங்க. சரிங்களா? கிளாஸ்ல. நமக்கு எப்படின்னா கான்டாக்ட் லிஸ்ட் ஒருத்தவங்க வந்துட்டு நெகட்டிவா சொன்னா நம்ம மைண்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா, அப்படியே எல்லாருமே சொன்ன மாரியே நம்மளே கணக்கு எடுத்துப்போம். ஆனா நம்போ கணக்கு போட்டு பார்த்தோம், நோட்ல எழுதணும் அப்படின்னா 60 பேரையும் நம்ம எழுதணும் அப்படின்னா, 60 பேருமே ரிஜெக்ஷன் நம்மள பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா கிளாஸ பொறுத்தவரைக்கும் எப்படி அப்படின்னா, எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது கிடையாது. ஒரு சிலவங்க பாஸ் ஆவாங்க, ஒரு சிலவங்க ஃபெயில் ஆவாங்க. அந்த மாரி தான். நம்ம பிசினஸ பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு எத்தனையோ காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நெறைய விஷயங்கள் வந்து தேவைப்படுது. இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்ல வந்துட்டு டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடாது. என்னோட காலேஜ் ஃபீஸ நானே கட்டிக்கணும். எனக்குன்னு சொந்த பைக் வாங்கணும். இந்த மாரியான ஆ எப்படி சொல்றது? தனக்கு தேவையான விஷயங்கள தானே அடைஞ்சுக்கணும்னு எவ்வளவோ ஆர்வமுள்ள மக்கள் வந்துட்டு காலேஜுக்குள்ள இருக்காங்க. அதே மாரி நம்மள கிளாஸ்ல தான் ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்றது என்னன்னா, ச்சே இந்த பிசினஸ்லாம் நம்மளுக்கு காலேஜ் கெரியர்லாம் கிடைச்சிருந்தா வேற லெவல்ல இருந்திருக்குமே அப்படின்னு. ஏன்னாக்கா நான் வந்து ப்ரொஃபஷனல் பிஇ சிவிலு. பட் ஆனா என்னைய சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மெக்கானிக்கல்ல இருப்பாங்க, மெக்காட்ரானிக்ஸ்ல இருப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன்ல இருப்பாங்க, இசில இருப்பாங்க, ட்ரிபிள் இல இருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல இருப்பாங்க, ஐடில இருப்பாங்க, பயோடெக்ல இருப்பாங்க, டெக்ஸ்டைல்ல இருப்பாங்க. இந்த மாரி
நான் வந்து டிபார்ட்மெண்ட் நேனோ டெக்ல இருப்பாங்க. இந்த மாரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுகள் வந்துட்டு உண்டு. ஓகேங்களா? ஸோ, இப்ப காலேஜ் முடிச்சுட்டு நான் வெளியில வேலைக்கு வந்து ஓகேங்களா, 3 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நான் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது கூட, எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல சப்போர்ட் பண்ணது எல்லாருமே யாரு அப்டின்னா, என்னோட கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்களா என்னன்றது டவுட்டு தான். பட் ஆனா, நான் அந்த உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட்டு 1,00,000 சம்பாரிக்கிறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அண்ட் இந்த என்னோட காலேஜ் கெரியர், ஸ்கூல் கெரியர்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களே. அந்த 1,00,000 1.5 2,00,000 வருமானத்த வச்சு ப்ரூஃப வச்சு தான் அவங்க மூலியமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெஃபரல் எடுத்து நான் வந்து பில்ட் பண்ணேன். இதுதான் என்னோட கெரியர். அப்போ நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, உங்களோட கிளாஸ்ல இருக்கிறவங்க நீங்க லிஸ்ட் போட்டு பாருங்க. உதாரணத்துக்கு 60 பேர் கிளாஸ்லயா, 60 பேர் இருக்காங்களான்னு பாருங்க. 60 பேர்கிட்டயும் நம்ம பிளான் டீட்டெயில்டா குடுத்தோமா? நம்மளோட சார வச்சு நம்ம குடுத்தோமா? ஓகேங்களா? அப்படின்றத பாருங்க. இன்னொன்னு என்னன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தியான அவேர்னஸ் ப்ரோகிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட ஸ்டேட்டஸ்ல வைங்க. அத பத்தியான விஷயங்கள பேசுங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு இருக்குன்னு. பிசினஸ் இல்லாம, ஓகேங்களா? ஸோ அப்படி அதே மாரி அப்ரோச்சிங் சிஸ்டம் வந்துட்டு மாத்துங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. இப்போ வேற மாரியான அப்ரோச் வந்துட்டு பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னாக்கா ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு மாரி புரியும். இப்போ ஒண்ணும் இல்ல சிம்பிள் தான். கிளாஸ்ல அத்தன பேர் இருக்கிறாங்க. கம்பல்சரி எல்லாருக்குமே வந்துட்டு மேண்டிட்டரியானது 2 இருக்கு. என்ன மேண்டிட்டரி? வுமன்ஸா இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி சானிட்டரி நாப்கின்ன்றது மேண்டிட்டரி. அது இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அதே மாரி கம்மிங் டூ த பார்ட் மென்ஸு. மென்ஸுக்கு கம்பல்சரி இன்னர்ஸ்ன்றது கம்பல்சரி மேண்டிட்டரி. இது 2மே இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்போ இது 2 தான் நம்மளோட பிசினஸ்ன்னும்போது, அவங்க ரெஃபரலே பண்ண வேணாம். எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு ரெஃபரல் பண்ணுங்க அப்படின்றது எல்லாருக்குமே செட் ஆகாது. நீங்க வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஒன் ஆஃப் தி சேல்ஸ் பெர்சன் மாரி நீங்க வந்து மாறிடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளோட தாட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒன்லி சேல்ஸ். சேல்ஸ் ஓரியன்டடா நீங்க மூவ் ஆன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஈஸி ஆயிடும். அப்போ உங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்லலாம். இந்த மாரி இன்னர் வியர் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கம்பெனில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 12 பீஸஸ் தராங்க. ரூம்ல ஒரு 4 பேர் இருக்காங்களா? ஓகேங்களா? 6,500 ஷேர் பண்ணிக்க சொல்லுங்க. சிம்பிள் தான். ஓகேங்களா? ஷேர் பண்ணி கூட என்ன பண்ணலாம்? ஒரு இன்னர்ஸ் வேர் வந்து வாங்கி ஓகே பண்ணிக்கலாம். ஒரே சைஸ் உள்ளவங்க இருப்பாங்க. ரூம்ல ஒரு 2, 3 பேர்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி கூட நீங்க வந்துட்டு சொல்லலாம். சின்ன சின்னதா நீங்க வந்துட்டு ஓகே பண்ணலாம். ஒன்ஸ் அவங்களுக்கு ப்ராடக்ட் ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்க அது வியர் பண்ணி பார்த்துட்டு குட்டா இருந்துச்சுன்னா, அவங்களே 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க ரெஃபர் பண்றாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் மந்த்லி பர்ச்சேஸ் ஆச்சும் பண்ணுவாங்க உங்ககிட்ட. இப்படி தான் நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்பா வந்து நம்ம எடுக்கணும். இது நாட் ஒன்லி ஃபார் த மென்ஸ். உமன்ஸுக்கும் அதேதான். சானிட்டரி நாப்கின். இன்னைக்கு எத்தனையோ காலேஜ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனையோ வகையான நாப்கின்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போய் டெமோ குடுக்குறாங்க. அப்போ நம்போ கிளாஸ்ல இருக்கவங்களே கண்டிப்பா யாராச்சும் ஒரு வுமன் வந்துட்டு ரொம்ப ஒரு வுமன் ஆன்டர்பிரினியரா ஆகணும் நானு. அப்படின்ற மாரி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நம்ம கிளாஸ்க்குள்ளாரே இருப்பாங்க திறமையானவங்க. அப்போ அவங்க கிட்ட நம்ப கம்பெனில எத்தனையோ பேரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்து சாதிச்சவங்க இருக்காங்க. அத நீங்க ஸ்டேட்டஸ் போடும்போது, அவங்களோட நம்பர் நீங்க வாங்கி சேவ் பண்ணியிருக்கணும். முதல்ல கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாரோட நம்பரும் நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போமான்றது இல்ல. அப்ப முதல்ல அந்த வேலைய நம்ம பார்க்கணும். அவங்க கிட்ட நல்ல பாண்டிங் ஏற்படுத்தணும். ஓகேங்களா? அந்த மாரி நல்ல பாண்டிங் ஏற்படுத்திக்கிட்டு நம்ம வந்துட்டு வுமன்ஸ் யார் யாரெல்லாம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்து பைக் வாங்குனவங்க இருப்பாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுனவங்க இருப்பாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்து கார் வாங்குனவங்க இருக்காங்க நம்ம கம்பெனில. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது, அவங்க கேட்பாங்க. "என்னப்பா இது ஏதோ கார்லாம் வாங்கியிருக்காங்க. இது என்ன கம்பெனி? ஏது கம்பெனின்னு?" கேட்கும்போது, "அந்த கம்பெனில தான் நான் இப்போ புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணி லாஸ்ட் வீக் 7,800 இன்கம் எடுத்திருக்கேன். நீயும் வா. இத பத்தி நான் சொல்றத விட என்னோட மேடம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டீம்ல வுமன் இருக்காங்க. ஓகேங்களா? பிரியா மேடம் இருக்காங்களா, அவங்கள கூட கூட்டிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஒவ்வொரு ஜெண்டருக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு லீடர்ஸோட சப்போர்ட்டும் நீங்க வந்து எடுத்துக்கிட்டு, அழகா நீங்க வந்துட்டு பண்ணலாம். சரிங்களா? இதுதான் என்னோட தாட்டு. ஆ மெயினா என்ன அப்படின்னா, யாருமே வரலன்றதுக்காண்டி நம்ம வந்து வருத்தப்படணும் அவசியம் இல்ல. தமிழ்நாட்டுல 8,00,00,000 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? சரவணா ஸ்டோர்ஸ் ஆகட்டும், இன்னைக்கு போத்தீஸ் ஆகட்டும், எத்தனையோ பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஓரியன்டடாவும் Amazon, Flipkart இவங்க எல்லாருமே யாருமே வந்து தன்னோட சுத்தி இருக்கிறவங்களோ, ரிலேட்டிவ்ஸோ நம்பிலாம் யாருமே பிசினஸ் ஆரம்பிக்கல. அவங்க ஆரம்பிச்சது யார நம்பி அப்டின்னா, மக்கள நம்பி தான் அவங்க ஆரம்பிச்சாங்க.
அதே மாரி நம்மளும் இந்த பிசினஸ் யார நம்பி ஆரம்பிச்சிருக்கோம்னா, மக்கள் நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ நமக்கான மக்கள் வருவாங்க. நம்மளோட வேலை என்ன தெரியுமா? நம்ம எதிர்க்க பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஒரு கெஸ்ட்டு தான். அவங்க கிட்ட இந்த பிசினஸ் பத்தியான விஷயங்கள வழிமுறையா, சும்மா ட்ரெயின்ல போம்போது சொல்றது, ரோட்ல போம்போது சொல்றது அப்படி இல்லாம, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் பிட்ச் பண்ணணும் இல்லையா? அந்த ப்ரொசீஜர நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா, கம்பல்சரி நம்மளுக்கு ஐடிஸ்ன்றது லாகின் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். அதனால நீங்க வந்து கிளாஸ்ல இருக்கிறவங்க வரல அப்படின்றதுக்காண்டிலாம் நீங்க வந்து வொரி பண்ணிக்க வேணாம். கண்டிப்பா வருவாங்க. பட் ஆனா நம்ம ப்ரொசீஜரா மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் அந்த மாரிலாம் இருந்தாங்கன்னா, அவங்கள கூட நீங்க வந்து அப்ரோச் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. தேங்க் யூ. அடுத்து நெக்ஸ்ட். என்னோட டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அது கேட்கிற மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப சொல்லுங்க. என்னன்னா, இப்போ ஒரு கிளையண்ட் கிட்ட நம்ம வந்து பிரசன்டேஷன் குடுத்து முடிச்சிடுறோம். ஆ, முடிச்ச பிறகு ஃபாலோஅப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் 24லருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம முடிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. கரெக்ட்டா சார்? வித்தின் கரெக்ட். 24லருந்து கண்டிப்பா. 48 டேஸ். சரி 2 டேஸ் முடிஞ்சிடுது. ம், ஓகே. 2 டேஸ் வந்து நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம கால் பண்ண வேண்டாமா? இல்ல 2 ம், டேஸ் கழிச்சு அவங்களுக்கு வந்து கால் பண்ணலாமான்னு நான் கேட்கிறேன். ம். சப்போஸ் இப்போ நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, 2 டேஸ் கழித்து அவங்கள ஃபாலோ பண்றேன். ஆ, பண்ணும்போது சம்டைம் எடுக்குறாங்க, சம்டைம் அவங்க எடுக்கறதில்ல. ஆ, அண்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தே வில் ஆஸ்க் த டைம். ஆ. 1 மந்த், 2 மந்த் அப்படி கேட்கறாங்க. ஸோ ஓ! இப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸ் கிட்ட வந்து எப்படி சார் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு க்ளோசிங் முடிக்கிறது? ஓகே. 1 மந்த் கேட்கறாங்க. ஒரு சிலர் 2 மந்த் கேட்கறாங்க. 2 அப் மந்த்ஸ் கேட்கறாங்க சார். ஆ, ஆமா. இல்லன்னா 3 மந்த் கூட கேட்கறாங்க சார். நம்ம வந்து ஓகே. அதுல வந்து என்னதான் பிரச்சனை அவங்களுக்கு? ஒண்ணு மணி இஷ்யூஸா? இல்ல ஃபேமிலில வந்து சப்போர்ட் இல்லையா? ம், வேண்டான்னு சொல்றாங்களா? ம். பிகாஸ் அவங்க ஓப்பனா பேசினா தான் அதுக்கேத்த சொல்யூஷன்ஸ் நம்ம அவங்களுக்கு குடுக்க முடியும். ஆமா. எதுவுமே பேசாம வந்து அவங்களும் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு நமக்கும் அந்த விஷயம் தெரியாம இருந்துட்டா, அப்ப எப்படி சார் ஹேண்டில் பண்றது? கண்டிப்பா இது மேடம். ஜெனரலா எல்லாருக்குமே அந்த கண்டிப்பா. கொஸ்டின்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. கண்டிப்பா. வெரி ஆமா குட். சார். ஆமா. இதுதான் ஸ்ட்ரகிள் சார். ஏன்னா நம்ம வந்து ஆ இது ஐ மீன் கான்டாக்ட்ஸ் எடுக்கிறோம், இன்விடேஷன் குடுக்குறோம், பிரசன்டேஷன் முடிச்சிடுறோம். அண்ட் ஃபாலோஸ்ல தான் எல்லாருக்குமே கொஞ்சம் அத நல்லா கத்துக்கிட்டோம்னா, நம்ம திறமையா வந்து குடுத்து நம்ம லாகின் பண்ணிடலாம். பட் அதுல கண்டிப்பா. ஸ்டக் ஆகும்போது கொஞ்சம் இன்னும் நெறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். கண்டிப்பா மேடம். வெரி குட். ஸோ இப்போ தேங்க் யூ சார். நீங்க கேட்ட டவுட்ஸ்ல வந்துட்டு எப்படி எப்படிலாம் நம்ம ஐடியா பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம் அப்படின்னா, சொல்ல போனோம்னா எப்படின்னா, ஆ போலீஸ் வந்து திருடன புடிக்கிற கதை மாரி தான். ஓகேங்களா? போலீஸ் வந்துட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு 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 தீஃப வந்து புடிக்கணும் அப்படின்னா, நம்ப ஒரு பாத்துல போனோம்னா வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? 4 பக்கமும் சுத்தி ஸ்கெட்ச் போட்டா தான் ஓகே ஆவாங்க. பட் அதுலயும் ஒரு சிலவங்கலாம் தப்பிச்சு போறவங்கலாம் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த எஸ் சார். கரெக்ட் ஆமா. சார். அந்த மாரி இங்க நம்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் எப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் அப்படியே ஒன் பை ஒன்னா ஷேர் பண்றேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தரு இந்த மாரி பண்றாரு. அவருக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன்றத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஆமா. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்தின்னு ஒரு ஃப்ரெண்டு. ஓகேங்களா? அவரு வந்துட்டு ஒரு ஐடி வந்து போட வச்சேன். ஓகேங்களா? இது வந்து நான் வந்துட்டு ஒரு டார்கெட்டாவே வச்சுக்கிட்டேன். எப்படி வச்சேன்னா, எப்படி ஒருத்தன் நம்ம சொல்லி போடாத போவாரு? என்ன நம்ம என்ன 1500 கோடி கேட்குறோமா? எ என்னதான் பண்றோம்? நம்ம ஒண்ணும் இல்ல. வெறும் ஒரு டைமு வீட்டுக்கு தேவைன்னா, உங்க வீட்ல இருக்கிறவங்க நாப்கின் வுமன்ஸ் இருக்கிறாங்கன்னா, நாப்கினு, இல்ல மென்ஸ் இருந்தாங்கன்னா, மென்ஸ் இன்னர்வேர் வாங்கிக்கோ. இல்ல கிராசரிஸ், இல்ல மிக்ஸி எதையோ ஒண்ணு வாங்கிக்கோ. ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. இத தானே நம்ப சொல்றோம். இதுக்கு ஏன் மக்கள் வந்து நம்மள எப்படி நம்ம நண்பர் ரிஜெக்ட் பண்ணலாம் நம்மளய? வேணான்னு சொல்லலாம். சரி இதுக்கு ஒரு பிடி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஒரு பாத்து இல்ல, 2 பாத்து இல்ல. பல வகையில வந்து நான் வந்து முயற்சி பண்ணேன். அது எப்படி பண்ணேன் அப்படின்னா, பிசினஸ ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டேன். ஓகேங்களா? பிசினஸ பத்தியே டெய்லி நம்ம வந்து அவர்ட்ட பேசல. ஃபர்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ் ஃபாலோ பண்ணேன். 48 ஹவர்ஸ் நேர்ல போய் பார்த்தேன். என்ன ஏதாவது தேறுமான்னு பார்த்தேன். சொல்றேன் மாப்ள, சொல்றேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு. அடுத்து அவரோட பாத்துக்கே நான் வந்துட்டு போனேன். எப்படி போனேன் அப்படின்னா, அவரு வந்துக்கு தேவை என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவரு வந்து காலையில எந்திரிச்சாருன்னா 8 மணி, 9 மணிக்கெல்லாம் மூட்டை கட்டிட்டு ஓடுறாரு. ஓகேங்களா? போயி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வந்து வேலை செய்றாப்படி. அவரோட டார்கெட்டே என்ன அப்படின்னா, ஆ லேண்ட் வந்துட்டு விக்கணும். ஒரு பக்கம் அபார்ட்மெண்ட்ஸு இது எல்லாமே வித்து, 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 வித்து ஓகே பண்ணணும். பட் அவளோட சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 25,000 தான் அவரோட சேலரி. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அவர்கிட்ட, "கார்த்தி என்ன கார்த்தி இத்தன வருஷமா ஓடிக்கிட்டே இருக்க. என்ன பண்ற? ஃபேமிலி வேற மேரேஜ் ஆயிடுச்சு. பசங்க இப்படிலாம் இருக்குமே. இவ்ளோ கமிட்மெண்ட்ல எப்படி ரூ. 25,000 பத்துதா?" அப்படின்லாம் நான் கேட்டேன். "ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு." அப்படி இப்படின்னாரு.
சரி இல்ல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் வாங்குற மாதிரி ஐடியா இருக்குன்னு சொன்னாரு. சரி அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் நான் இந்த டாபிக் நான் எடுத்துட்டு வந்தேன்னா இன்டர்மீடியட்ல நம்ம எல்லாரும் நம்ம வந்துட்டு பிசினஸை பத்தி பேசிடுறோம். பேசிட்டு அடுத்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் கால் பண்ணும்போது காலை சுத்தமா எடுக்க மாட்றாங்க. இந்த பிசினஸ் என்னன்னா ஒரு சைக்காலஜிக்கல் பிசினஸ் தான். ஓகேங்களா? நம்மளோட வேலையே என்ன அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பாலிடிக்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, இதுக்கு அடுத்தது இதுதான் நடக்கும், இதுக்கு அடுத்தது இவங்க இப்படிதான் நவுத்தி ஆகணும். செஸ் விளையாடுற மாதிரி தான். இதுக்கப்புறம் இந்த காயை இங்க நவுத்தி தான் ஆகணும், இந்த காயை இங்க நவுத்தினாங்கன்னா இந்த இடத்துல நம்ம செக்மேட் வைக்க போறோம் அப்படின்றத முன்கூட்டியே நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு சில விளையாட்டுலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த பிசினஸும். ஒருத்தவங்க முன்கூட்டியே என்ன பண்ண போறாங்க அடுத்த ஸ்டெப்பு அப்படின்றத நம்ம அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சரியான வரியில காயை நகர்த்தணும். ஓகேங்களா? பேசி முடிச்சிடறோம். 48 நேரம் கழிச்சு என்ன பண்றோம்? போன் அடிச்சா எடுக்க மாட்டான். ஏன் எடுக்க மாட்டான்? அவன் முன்கூட்டியே டிசைட் பண்ணிடுறான் இவன் எப்படியும் இதுக்கு தாண்டா அடிப்பான்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கான முற்றுப்புள்ளியை நம்ம வச்சிடணும். ஓகேங்களா? அப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட பிசினஸ் பிளான்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவேன், மாப்பிள்ள உனக்கு பிடிக்குது பிடிக்கல சரியா, எக்காரணத்தை கொண்டு போனை எடுக்காத மட்டும் இருந்துடாத, போனை பிளாக்ல எல்லாம் போட்டுறாத அப்படின்னா, சை இதுக்கு போய் நான் ஏன்டா போட போறேன், நீ போட மாட்ட, ஆனா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு கேட்டுட்டு போயிட்டு பிளாக் பண்ணிடுறாங்க. பிசினஸ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற அப்படின்றத நான் என்ன பண்றேன்னா முன்கூட்டியே போட்டுட்டு வந்துருவேன். அப்போ அந்த ஆள் என்ன பண்ணுவான், வேற வழி இல்லை, இவன் கால் பண்ணுவான். நம்ம கால் பண்றது ஐடியா எடுக்கதான் அது அடுத்த விஷயம். பட் இருந்தாலும் அவர்கிட்ட நான் என்ன பண்ணுவேன், என்னோட போனை காலை பிக் பண்ணணும்ல. ஸோ அப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு சொல்லிட்டு வந்துருவேன். அப்போ அடுத்த நாள் ஒரு 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 1 ஆர் 2 டேஸ் 3 டேஸ் போனதுக்கப்புறம் திருப்பி கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சக்ஸஸ் ஆனது என்னோட காலை அவர் பிக் பண்றாரு, உயிரோட இருக்கிறாரு, நம்ம கூட டச்ல இருக்காரு, அதுதான் எனக்கு வேணும். அவர் பிஸ்னஸ்ன்றது எப்போ வேணாலும் வந்துருவாரு. பட் முதல்ல அவர் என்னோட ஃபோன் கால் என்ன பண்ணிடணும், பிக் பண்ணி ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கணும். அப்போ கால் பண்ணுவேன், பேசுவேன், பேசி பிஸ்னஸை பத்தி பேச மாட்டேன். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு, என்ன போய்கிட்டு இருக்கு, இன்னைக்கு என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்ற மாதிரி அப்ப பேசுவேன். அப்ப அவர் ஏதாச்சும் பேசுவார் இல்லையா, அதுல இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் பேசுவேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டா நான் இந்த மாதிரி சொல்லுவேன். ஓகே இந்த மாதிரி எங்களோட கம்பெனிலே வந்து பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல லேண்டு ஓனா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கூட பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் கூட நீ பண்ணனா கூட ஒரு இன்கம் எடுக்கலாம், அப்படி கூட பாரு. பட் ஆனா அது எல்லாத்துக்குலாம் இருக்காது, இதுல மெம்பர்ஷிப்பா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா ஐடிலாம் போட மாட்டாரு. ஓகேங்களா? இது ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணுவேன். அடுத்து திருப்பி இன்னொரு வாட்டி என்ன ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா, அவருக்கு ஏதாச்சும் ஃபினான்ஷியல் இஷ்யூவா இருக்கும், இல்ல ஃபேமிலியில ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கும், திடீர்னு பணம் ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சரி ஓகே அவனுக்கு வந்து திடீர்னு காசுல அது இல்லைன்னா ஒரு ₹1000 அந்த மாதிரி கொடுத்து நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர் போக்குலயே போய் இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா, டாக்லாம் வளர்க்குறாரு. அந்த டாக்லாம் கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா கூட அதை எடுத்து நான் ஸ்டேட்டஸ் போட்டு அவங்களுக்கு நான் வந்துட்டு சேல் பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான நபரா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாறினேன். ஓகேங்களா? மாறினதுக்கு அப்புறமா ஒரு ஐடி போட்டாரு, 7 ஐடி போட்டாரு, 15 ஐடி போட்டாரு. இன்னைக்கு என் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அவருக்கு தேவையான விஷயங்கள் நான் நிறைய இடத்துல பண்ணி கொடுத்ததுனால அவரு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இன்னைக்கு வந்துட்டாரு. ஓகேங்களா? இன்னைக்கு நல்லா வந்து பிசினஸ் பண்றாரு. அதனால நம்ம வந்துட்டு ஒரு வழியில தான் நம்ம கிடையாது, பல வழியில நம்ம வந்து ட்ரை பண்ணணும். இன்னும் சொல்ல போனோம்னா அவர் வீடு வந்துட்டு இங்க சென்னையில தான் இருக்கு. நானு அவரை தான் பார்க்க போவேன். ஆனா நான் எப்படி போவேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிற மாதிரி அந்த பக்கமா வந்தேன். ஓகேவா? அப்படியே உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன், எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மீட் பண்ணுவேன். ஒரு ஈவினிங் ஏதாச்சும் ஒரு பேக்கரியில ஏதாவது சாப்பிடுவேன். ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணுவேன். அப்புறம் நான் வந்து ஓகே பண்ணுவேன். இது வந்துட்டு யாருக்குன்னா, நான் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே ஒரு நார்மலா ஒரு அன்னோன் கெஸ்ட். ஓகேங்களா? இதே நோன் கெஸ்ட்டுக்குன்னா இவ்வளோலாம் நம்ம பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா ஒரு அன்னோன் கெஸ்ட்டு. அவர்கிட்ட நான் ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணி, எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வந்தேன். இதே மாரி எல்லாருக்கும் பண்ணணும்னு கிடையாது. அன்னோன் கெஸ்ட் ஒரு சிலவங்க சொன்னோனே வந்துருவாங்க. ஒரு சிலவங்க லேட் பண்ணுவாங்க. அது டிபெண்ட் அப்பான் த சிச்சுவேஷன், அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கோ, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கன்டினியூஸ் ஃபாலோ அப். இது இல்லாம நான் டெய்லி ப்ராட்காஸ்ட் வச்சுப்பேன். ஓகேங்களா? சம்டைம்ஸ் எங்கேயாச்சும் ரெசார்ட் ட்ரிப் போடுறாங்க நம்மளோட டீம்ல அப்படின்னா, நான் ரெசார்ட்டுக்கு கூப்பிடுவேன். "வரியா ரெசார்ட்டுக்கு போலாமா?" அப்படின்னு கூப்பிடுவேன். அதுக்கெல்லாம் ஊன்னு தலையாட்டிடுவா அப்படி.
புரியுதுங்களா? அப்போ ரெசார்ட்ட கூட்டிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, அங்க இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், கல்ச்சர்ஸ், அதோட லைஃப் ஸ்டைல்ஸ், அதுவும் நம்ம டீம்ல சொல்ல வேணும். போட்டா திங்கட்கிழமை போடுவாங்க, இல்ல புதன்கிழமை போடுவாங்க ஸ்ட்ரெயிட்டா. சனி, ஞாயிறுலாம் இருக்கவே இருக்காது. அப்போ அந்த மாரி வீக் டேஸ்ல வந்துட்டு நம்ம வந்து போறோம் அப்படின்னும்போது, அதோட லைஃப் ஸ்டைல், அதோட டைம் ஃப்ரீடம், அதுக்கான மனி ஃப்ரீடம், பெரிய பெரிய மீட்டிங்ஸ்லாம் கொண்டுட்டு போய் உட்கார வைப்பேன். ஸோ இப்படிலாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஈஸியா நம்ம கேட்க தேவையில்ல. அவங்களே காச குடுத்துட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? நான் மிஞ்சி போனா அதிகபட்சமா செலவு பண்ணது என்னவா இருக்கும்? ஒரு ரூ. 2000 இருக்கும். ஆனா இன்னைக்கு அவர் 15 ஐடி போட்டாரு. அது மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 15,000 இன்கம் மேக் பண்ணேன். அதுக்கப்புறமும் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப இது எல்லாமே எத பேஸ் பண்ணியிருக்குன்னா, நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம், நம்ம எந்த அளவுக்கு ஒரு நபர எடுத்துட்டு வரணும்னு நம்ப இன்டென்ஷன் நம்ம ஓகே பண்றோமோ, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் மக்கள் வந்து நம்ம கூட வந்து இணைவாங்களே. நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட கல்ச்சர், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம எப்படி அவங்கள அணுகுறோம். ஓகேங்களா? காரியத்துக்காண்டி மட்டும் நம்ம பழகக்கூடாது. ஐடி வரணுன்றதுக்காண்டி மட்டும். அத தாண்டி அவங்க கூட நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம், இதெல்லாம் பார்த்து தான் நம்மளுக்கு வந்துட்டு ஐடி வரும். சரிங்களா? ஸோ இந்த மாரி 1 வழி, 2 வழின்னு கிடையாது. 4ஆம் வழியும், 5ஆம் வழியும் பயன்படுத்தினா தான், அதுல ஏதாச்சும் ஒரு வழி வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிளிக் ஆகும். நம்ம பிளான் குடுத்தாச்சு, பிரசன்டேஷன் குடுத்தாச்சு, டக்குன்னு ஐடி குடுத்துருவாங்க அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறமும் நம்ம நெறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? மேபி அவங்க வீட்ல யாராச்சும் ஏதோ ஒரு நல்லது, கெட்டது நடக்குது அப்படின்னா, அதுல கூட நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பேன். நம்ம என்ன பண்றோம், அவன் தான் ஐடி போடலையே, அவன் என்ன பிளாக் பண்றது? நான் அவன பிளாக் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? அப்படிலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு சூழ்நிலை அவரால போட முடியல. மேபி நாளைக்கு அவரு தான் உங்களுக்கு கீழ வரக்கூடிய ஒரு வைஸ் பிரசிடென்ட்டா கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ எத்தனையோ பேர் எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் ஃபாலோ அப்லலாம் கூட வந்து ஐடி போட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. 3 வருடங்களா தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணி, அவங்கலாம் கூட வந்து ஐடி போட்டவங்கலாம் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இத நீங்க ஒரு மெத்தடாலஜிய நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சூப்பரா நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா? எஸ். லாஸ்ட் 2 பேருக்கு மட்டும் தரேன். கவிதா மேடம், ராஜேஷ் ஒரு சிடிஸ் அவங்க இருக்கீங்க. யார் வேணாலும் பேசலாம். எஸ் கவிதா மேடம், நீங்க கேட்கலாம். குட் ஈவினிங் சார். நான் கவிதா பேசுறேன் சார். கும்பகோணத்துல இருந்து நிசாமம் டீம்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். சூப்பரா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எனக்கு என்ன டவுட்னா சார், இப்போ நான் வந்து பிரசன்டேஷன் கொடுத்துட்டு ஒரு ஒரு 2 வாரம் இருக்கும் சார் அவங்களுக்கு. 2 வாரத்துல அவங்களுக்கு வந்து இதுவே ஃபர்ஸ்ட் தான். நான் கொடுத்த ஆக்சிஸ் இந்தியா வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் தான். ஆனா அவங்க வந்து ஏற்கனவே வந்துட்டு நிறைய பிசினஸ பத்தி நிறைய நபர்கள் அவங்க கிட்ட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்ப என்னன்னா, அந்த லாடு ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 1500 கட்டினா மட்டும் போதும். அங்கே அது வந்துட்டு இப்ப யாரோ இடையில ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ நான் கேட்டதுக்கு, அது அங்கேயும் ஆளு தானே சேர்க்கணும், இங்கேயும் ஆளு தானே சேர்க்கணும். இங்க வந்து அமௌண்ட் கம்மி. கரெக்ட். அங்க அமௌண்ட் ஜாஸ்தி இல்ல. அது கஷ்டமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுல சேர்ந்துட்டாங்க. அவங்க கிட்ட இன்னும் எப்படி, ஆனா அவங்க அமௌண்ட் கம்மி, ஆள் சேர்க்கணும், இங்க ஈஸியா சேர்க்கலாம். இங்க வந்து நகை கொடுக்குறாங்க. இது நகை விலை ஏறுறதுனால அததானே வந்து எல்லாரும் விரும்புவாங்க. அப்ப அதை விட இங்க நிறைய ஆள் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு அதுல சேர்ந்துட்டாங்க சார். சூப்பர் மேடம். இப்ப இந்த மாதிரி நம்ம நபரை நபர்களை எப்படி வந்து சந்திக்கும் போது கொண்டுட்டு வரணும். கரெக்ட்டுங்களா? ஆமா மேடம். வெரி குட். கரெக்ட் சார். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சோ நம்ம இவங்க கிட்ட எப்படி பிட்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு பொய்யான விஷயங்கள் கிடையாது. நம்ம இருக்கிற விஷயத்த நம்ம பண்ண போறோம். அதாவது எப்படி சொல்றேன்னா, சின்ன வயசுல நம்மளுக்கு வீட்ல இருக்கிறவங்கலாம் வந்துட்டு, அங்க பாரு பேய் வந்துரும். நீ சாப்பிடலன்னா பேய் பிடிச்சுக்கும்." அப்படிலாம் சொல்லி சின்ன வயசுலலாம் பயமுறுத்துவாங்க. கரெக்ட்டா? எதுக்கு பயமுறுத்துறாங்க? ஒரு நல்ல விஷயம் சாப்பிட்டா தான் நம்ம நல்லா இருப்போம். அப்புறம் ஒரு நல்ல விஷயத்துக்கு என்ன பண்றாங்க? ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி இது பண்றாங்க. அந்த மாரி நம்ம இங்க வந்து பொய்யான விஷயத்த சொல்ல தேவையில்ல. நம்ம இருக்கிற விஷயத்த கொஞ்சம் சொல்ற விதத்த மட்டும் கொஞ்சம் நம்ம கரெக்ட்டா சொல்லணும். இப்ப இந்த மாரி மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே ரூ. 1500 கிடையாது. நீங்க வந்துட்டு அவங்ககிட்ட எப்படி சொன்னா, இன்னும் கம்மியா போனீங்கன்னா ரூ. 200 கூட கம்பெனில பிளான் இருக்கு. தமிழ்நாட்டிலயும் சரி, இந்தியாலயும் சரி, வெறும் ரூ. 200 கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனியோட பிளான் வந்துட்டு இருக்கு. அதாவது நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. அ எப்படி போறீங்க அப்படின்னா, ஒரு 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 3 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு கடையில வந்துட்டு 1 கிலோ ஆப்பிள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 10 இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ரூ. 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இன்னொரு கடையில 150 ரூபான்னு இருக்கு, இன்னொரு கடையில 200 ரூபான்னு இருக்கு. எல்லாருமே வந்துட்டு 100 ரூபா கடைக்கு போயிட மாட்டாங்க. ஒரு சிலவங்க 150 ரூபாய்க்கு போடுவாங்க, ஒரு சிலவங்க 200 ரூபாய்க்கு போவாங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த குவாலிட்டி. ஓகேங்களா? ஹவு மச் குவாலிட்டி, எப்படி இருக்குது அந்த குவாலிட்டி. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே. இப்போ ஸ்கூல்ஸ் இருக்கு, எல்லா ஸ்கூல்லையும் வந்துட்டு ஒரே ஃபீஸ் வச்சிடலாம், கிடையாது. சிபிஎஸ்சிக்கு ஒரு ஃபீஸ் சொல்றாங்க, இன்டர்நேஷனல் ஒரு ஃபீஸ் சொல்றாங்க, மெட்ரிகுலேஷனுக்கு ஒரு ஃபீஸ், கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபீஸ். எல்லாமே படிப்பு தானே. அந்த ஸ்கூல்ல போய் படிச்சாலும் ஏ ஃபார் ஆப்பிள் தான், இந்த ஸ்கூல்ல போய் படிச்சாலும் ஏ ஃபார் ஆப்பிள் தான். எந்த ஸ்கூல்லையும் ஏ ஃபார் ஏரோப்ளேன்னு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்குன்னா, எல்லாமே வந்துட்டு குவாலிட்டி எப்படி இருக்குது. வரக்கூடியவங்க அனுபவம் உள்ள நபர்களா இருப்பாங்க, ஸ்கூலோட எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. புதுசா ஒரு ஸ்கூல் திறக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு யார் டீச்சரா இருப்பாங்க, அப்படியே ரொம்ப அனுபவமிக்க ஒரு 35 வருஷம் 40 வருஷம் டீச்சர் அனுபவம் உள்ளவங்க இருப்பாங்களா? கிடையாது. ஏதோ பிஎட் அந்த மாதிரி ஏதோ முடிச்சவங்க தான் வருவாங்க. ஏன்னாக்கா அப்பதான் ஸ்டார்ட் அப்பே இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஸோ இது மாரி தான் நம்ம கம்பெனி எப்படி அப்படின்னா, மொத்தம் ஒரு கம்பெனியை சூஸ் பண்றதுக்கு 3 விஷயங்கள் பார்க்கணும். நம்ம அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது ஒண்ணே தான். இது இல்லைங்கக்கா, இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட இருக்கு. பட் ஆனா கம்பெனியை சூஸ் பண்றதுக்கு 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராடக்ட்டை தாண்டி மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, மேனேஜ்மெண்ட்டோட பேக்ரவுண்ட் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஒரு ஸ்கூல்ல போய் சேர்க்குறீங்க, அப்படி சும்மா பொத்தாம்போதைக்கும் போய் சேர்த்துடுறீங்களா குழந்தைங்கள? இல்ல இல்ல. ஸ்கூல் என்ன ஆச்சு, எப்போ திறந்தாங்க, ஏது திறந்தாங்க, ஸ்கூல்ல இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்களே, இந்த ஃபீஸுக்கு தகுந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல சொல்லி தராங்களா இல்லையா, அந்த டீச்சர் எப்படி, இந்த டீச்சர் எப்படி, இந்த யூனிஃபார்ம் எப்படி, அந்த புக் எப்படி, 1008 விஷயங்கள் நம்ம கேட்குறோம். கரெக்ட்டுங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி சாதாரண ஒரு 10 ரூபா தக்காளிக்கே 10 கேள்வி கேட்குறோம் கடைக்காரங்கிட்ட. கரெக்ட்டுங்களா? அதே மாரி தான். இப்ப இதுலயும் நீங்க வந்து நான் உங்ககிட்ட கேட்கணும். ரூ. 1000 இல்ல, அத விட ரூ. 200 கூட கம்பெனி இருக்கு. பட் ஆனா கம்பெனியோட மேனேஜ்மென்ட் எப்படி இருக்கு? அத பாருங்க. இப்ப நம்ம கம்பெனியோட மேனேஜ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம கம்பெனியோட மேனேஜ்மென்ட்க்கு. கிட்டத்தட்ட 25லேருந்து 30 வருஷம் அனுபவம். கம்பெனி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2018ல ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேரு ஸ்டேடியத்தில வந்து மீட்டிங் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, 1 crore அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 500 பேருக்கு மேல கார் அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் கம்பெனியோட மேனேஜ்மென்ட். இதுதான் கம்பெனியோட அச்சீவ்மென்ட்ஸ். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம குழந்தைங்கள வந்துட்டு போயிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில சேர்க்கிறோம் அப்படின்னா, நல்ல அனுபவம் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில சேர்ப்போமா? இல்ல ஏனோ தானோன்னு சேர்ப்போமா? என்னதான் நம்ம வறுமை கோட்டு கீழ இருந்தா கூட, கடன் உடன வாங்கி நல்ல பள்ளிக்கூடத்துல தான் போய் சேர்க்கிறோம். நம்மளோட சுத்தி. ஓகேங்களா? சுத்தி எது இருக்கோ, ஓகே பண்றோம். இதுல ரொம்ப ஒரு படி எக்ஸ்டெண்டா போய் இப்ப எங்க வீட்ல இருக்கிறோம்னா, நான்லாம் 700 கிலோமீட்டர் தாண்டி போய் படிச்சேன் ஒரு ஸ்கூல்ல. படிச்சா இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் இப்படி இருக்காங்க. ஹாஸ்டல்லே தங்கி வச்சு. நான் வந்து என்னோட கெரியர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே என்னோட கெரியர் வந்து ஹாஸ்டல் தான். புரியுதுங்களா? அப் டூ 12த் காலேஜ் எல்லாமே. ஸோ இப்படியும் ஒரு சில பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்துட்டு நம்ம அவங்ககிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ட பாருங்க. கம்பெனியோட பிளான பாருங்க. கம்பெனி வாரம் வாரம் காசு குடுக்குறாங்களா? கம்பெனியோட பேக்கப் இதுவரைக்கும் 8 வருஷத்துல ஒருத்தவங்கள கூட நீங்க கால் பண்ணி கேட்டு பாருங்க. யார வேணாலும் ஒரே 1 வாரம் பேமெண்ட் டிலே ஆயிருக்கா? அப்படின்னு. 1 வாரம் கூட டிலே ஆயிருக்காது. மேபி பேமெண்ட்டோட அந்த வீக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? மண்டே டூ மண்டேன்றது சம்டைம்ஸ் மண்டே டூ ஃப்ரைடே, இல்ல ஃப்ரைடே டூ சாட்டர்டே இந்த மாரி வந்து வீக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது எதனால அப்டின்னா, நம்மளுக்கு நெறைய ஐடிஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த வீக் யாராச்சும் டைமண்ட் முடிச்சிருப்பாங்க. பிரசிடென்ட் டைமண்ட் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம ஆட் ஆன் பண்ற மாரி இருக்கும். ஸோ இத பேஸ் பண்ணி. பட் ஆனா எக்காரணத்த கொண்டும் பேமெண்ட் ஸ்டாப் ஆனதே கிடையாது. அப்ப இந்த மாரியான ஒரு நிறுவனம் எங்க இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டுல. கன்டினியூஸா பேமெண்ட் குடுக்கக்கூடிய நிறுவனமோ, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி எங்க இருக்கு? கிடையவே கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஸோ ரூ. 1200 அப்டின்னா, அப்ப கமிஷன் எவ்வளோ குடுப்பாங்க? ரூ. 200 ரூ. 100 இப்படிதான் இருக்கும் கமிஷன். ரூ. 100 ரூ. 200 சம்பாரித்து அதுக்கு நம்ம வேலைக்கே போயிடலாமே. புரியுதுங்களா? ஸோ இந்த மாரியான அட்வான்டேஜஸ் ஓகேங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதுல பல 100 கம்பெனிஸ் இருக்கு. அதுல எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். நம்ம துறை தான். ஓகேங்களா? பட் நம்மள கம்பெனியோட இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸ், மத்த கம்பெனில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அதுக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு பாருங்க. நீங்க எல்லா இடத்துலயும் நம்ம ஒப்பிட்டு தானே பார்க்குறோம்.
சாதாரண ஒரு ரூ. 10 தக்காளி வாங்கினா கூட, அது என்ன ரூ. 20 இருக்கு, இது என்ன ரூ. 10 இருக்கு. எதனால அது ரூ. 20? இது என்ன ரூ. 10? அப்போ சுத்தமா இருக்கிறது, நல்லா இருக்கிறது தான் குவாலிட்டியா இருந்தா தான் ரேட் அதிகமா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப இத பத்தியான நீங்க விளக்கம் குடுக்கணும். 3 விஷயம் தான். கம்பெனியோட மேனேஜ்மென்ட், இங்க குடுக்கக்கூடிய ப்ராடக்ட், இங்க குடுக்கக்கூடிய இன்கம், நம்பளுக்கு ரொம்ப முக்கியமா சப்போர்ட்டிங் லீடர்ஸ். இதுதான் மெயின். ஓகேங்களா? சிஸ்டம். மார்னிங் 6 மணி ஆனா மீட்டிங் இருக்கு. நைட் 9 மணி ஆனா ட்ரெய்னிங் புரோகிராம் இருக்கு. இது எல்லாமே எங்க இருக்குது? ஏதாவது ஒரு நிறுவனத்துல காமிங்க. காலங்காத்தால 6:30 மணிக்கு மீட்டிங் போடுறான்பா. 500 பேர் வந்து பார்க்குறான்பா. அப்படின்ற மாரி எந்த நிறுவனத்துல இருக்கு? போறது பிரச்சனை இல்ல. அதுக்கு தகுந்த விளக்கத்த குடுக்கணும் அங்க. ஆட்களுக்கு எஜுகேஷனல் ட்ரெய்னிங் யார் தர்றா? இன்னைக்கு சும்மா ரூ. 1,00,000 சம்பாரிச்சாலே வீட்ல உட்காந்துக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு மாசம் ரூ. 1,00,000 மேல சம்பாதிக்கணும்னா நம்ம கூட வந்து வொர்க் பண்றாங்க கிரவுண்ட் லெவல்ல. எந்த நிறுவனத்தோட வைஸ் பிரசிடென்ட் நம்மளுக்கு வந்து ஹோம் மீட்டிங் பண்ணி தராங்க? எந்த நிறுவனத்தோட வைஸ் பிரசிடென்ட் வந்து நம்மளுக்கு வந்து லீடர்ஸ் மீட்டிங் பண்ணி தராங்க? சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இன்னைக்கு எத்தனையோ பேர் உங்களுக்கு ஹோம் மீட்டிங் பண்ணி தராங்க, ஃபீல்ட் ஒர்க் பண்ணி தராங்க. இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் எங்க இருக்கு? இதெல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நானே அந்த கம்பெனிக்கு வரேன். இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பேசுவேன் ஒரு நபர்கிட்ட. ரூ. 200 கம்பெனி கூட இருக்கு. இல்ல நம்ம போலாம், பிரச்சனை இல்ல. பட் நாள பின்ன ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? ரூ. 1,00,000 குடுத்தா மாசம் ரூ. 15,000 தரேன்றாங்க. போனா நமக்கு லாபம் தான். ஒரு பேங்காலே குடுக்க முடியாத ஒரு பெர்சன்டேஜ ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, 8%, 10% இப்படி தான் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, மாசம் மாசம் உனக்கு வந்து 10% தரேன், 15% தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் ஏமாந்துருக்காங்க. நாளைக்கு ஒரு 10 பேர இணைக்கிறோம். நாள பின்ன நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்க மாட்டாங்கன்றது என்ன அர்த்தம்? என்ன நிச்சயம் இருக்கு? கிடையாதுல்ல. ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்மளுக்கு சேஃப் அண்ட் செக்யூர். நான் கொடுத்த காசுக்கு பொருள் குடுத்துர்றாங்க. நாள பின்ன யாரும் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா தான் நம்ம ஒரு பிசினஸ பண்ணணுமே. அப்ப நீங்க சொல்லுங்க, "அக்கா நம்பலாம் ஒரு பெண்கள், வுமன். ஓகேங்களா? ஆணுன்னா 4 இடத்துக்கு போலாம், 4 இடத்துக்கு வரலாம். நம்பலாம் காலத்துக்கு இதே ஊர்ல தான் இருக்கணும். அப்போ நம்ப ஒரு விஷயத்த பண்றோம் அப்டின்னா, நல்ல நிறுவனமா பார்த்து, நல்ல ஆட்கள பார்த்து, நல்ல சப்போர்ட்டிங்கான பெர்சனா பார்த்து, அவங்க கூட சேர்ந்து நம்ம பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம்." அப்படின்ற மாரி நீங்க வந்து சொல்லுங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க அந்த நிறுவனத்துக்கு போறாங்க அப்டின்னா, போகட்டும், வேலை செய்யட்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அனுபவங்கள் வரும். அதுக்கப்புறம் தானா வருவாங்க. உங்களோட வருமானத்த பெருக்கிட்டே இருங்க. தானா வருவாங்க. ஓகேங்களா? அதே மாரி எல்லாருமே நம்மகிட்டயே வந்துட்டாங்கன்னா, அப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்கு? ஒரு வேலையும் இருக்காது. அந்தந்த நிறுவனத்துக்கான ஆட்கள் அந்தந்த நிறுவனத்துக்கு இருப்பாங்க. இப்ப எப்படி ஒவ்வொரு ஸ்கூல் இருக்கு. ஆல்ரெடி தான் ஸ்கூல் இருக்கே. அப்புறம் எதுக்கு ஸ்கூலு? அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கட்டாமலாம் இல்ல. புரியுதுங்களா? அந்தந்த ஸ்கூலுக்கு, அந்தந்த தகுதிக்கு, அந்தந்த ஆட்கள் போய் சேர்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாரி நம்ம நிறுவனத்தோட நல்ல விஷயங்கள நம்ம சொல்லி, நமக்கான ஆட்கள நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலையே. சரிங்களா? ஓகே. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாரி நம்ம கம்பெனில இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் ரொம்ப முக்கியமா, நம்ம எப்படி ஒரு நிறுவனத்த சூஸ் பண்ணனா, கம்பெனியோட மேனேஜ்மென்ட் இங்க குடுக்கக்கூடிய ப்ராடக்ட் ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கு. கருப்பா இருந்தா வெள்ளையா ஆகலாம், வெள்ளையா இருந்தா கருப்பா ஆகலாம், குண்டா இருந்தா ஒல்லியா ஆகலாம். அந்த மாரியான பொருள்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஸோ, அதே மாரி நமக்கு மெயினா ரொம்ப முக்கியமா, நல்ல கம்பெனி கிடைச்சிருச்சு. நல்ல பொருள் கிடைச்சிருச்சு. ஆனா சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லன்னா வேஸ்ட்டு. அந்த கம்பெனில வேலை செஞ்சு வேஸ்ட்டு. எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பயங்கரமான லீடர் கிடைச்சிட்டாருப்பா. சூப்பரா கிடைச்சிட்டாருப்பா எனக்கு. வேற லெவல்ல சப்போர்ட் பண்றாருப்பா. வெரி குட். ஆனா கம்பெனில இருக்கக்கூடிய பொருளும் சரியில்ல, மேனேஜ்மென்ட்டும் சரியில்லன்னா வேஸ்ட்டு. எனக்கு பொருளும் நல்லா இருக்குப்பா. வேற லெவல் பொருள்ப்பா. என் லீடரும் செம்மையா பயங்கர சப்போர்ட்டுப்பா. ஆனா, எனக்கு வாரம் வாரமா, மாசம் மாசமா காசு தான்பா வரமாட்டேங்குது மேனேஜ்மென்ட்லேருந்து. சுத்த வேஸ்ட். அப்போ 3 விஷயங்களும் பார்க்கணும். மேனேஜ்மென்ட்டையும் பார்க்கணும், பொருளையும் பார்க்கணும், நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய லீடர்ஸையும் பார்க்கணும். இது 3ம் சரியா இருந்துச்சு அப்டின்னா, எங்க போனாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். இது 3ம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 6 வருஷம் பயணத்துல எங்கேயுமே சரியில்ல. ஆக்சிஸ் இந்தியா தவிர. எல்லாமே சரியா இருக்குங்க. சப்போர்ட்டிங்க்கு சப்போர்ட்டிங் கிடைக்குது. மேனேஜ்மென்ட்லேருந்து நம்மளுக்கு வாரம் வாரம் காசும் குடுத்துடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய பொருளும் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் எப்படி சொல்றது? தேவையில்லாத பொருள் கிடையாது. அப்ப இது 3ம் சரியா இருந்துச்சு. அனுபவமும் இருக்கு. அப்படின்னும்போது நம்ம கண்டிப்பா சக்சஸ் ஆயிடலாம். இத பத்தி டீட்டெயில்டா சொல்லுங்க. ஹவ் டூ சூஸ் அ கம்பெனி. இப்படிதான் சூஸ் பண்ணணும். ஓகே. எதுவுமே இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. அதான் கால் இருக்கு, கை இல்லனாலும் வேஸ்ட்டு. கை இருந்து கால் இல்லனாலும் ஒண்ணும் பண்ண முடிய மாட்டேங்குது. சிரமமா இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாமே இருந்துச்சுன்னு எல்லாமே இருந்தும் ஒரு சிலவங்களுக்கு சிரமமா இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு சர்வே பண்ணலாம். அவ்வளோதான்.
ஓகே. எஸ். லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லிடுறேன். ராஜேஷ் சார் இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கான இது சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சொல்லுங்க. சார் குட் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய லீடர்ஸோட அந்த கேள்விகளுக்கு சூப்பராக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரியில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ம். எங்களோட டவுட் என்னன்னா, இப்போ வந்து எல்லாமே பிளான் எல்லாம் கொடுத்துட்றோம், எல்லாமே பண்ணிடுறோம், டீமும் வந்துருச்சு, இப்போ சிடி ஆகிட்டோம், பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்போ ஒரு நபர் வந்து ஒரு ஐடி கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ எல்லா லீடர்ஸுக்குமே இருக்கும். இப்போ இங்க கனெக்ட் பண்ண லீடர்ஸுக்குலாம் அந்த டவுட் இருக்கும். அதனால தான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்லுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்ப்ளீட் பண்றாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம். அவங்க ஒரு ஆ. பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேரை இன்வைட் பண்றாங்க. ஆ. பிளான் கொடுத்துடுறோம். நம்ம டெமோ எல்லாம் காட்டி சூப்பரா இருக்கு பண்ணிடலாம் சொல்லிட்டு போயிடுறேன். ஆ. அப்போ நம்ம வந்து இவங்களுக்கு மல்டிபிள் ஐடி பிளான் கொடுத்துடுறோம். ஆ. அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா, இந்த ஆ. வந்தவங்க வந்து மீட்டிங் அட்டன் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஐடி போட்டுறாங்க. ஆ. 7 8ல கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அந்த வாரம் இன்கம் பண்ணிடுறாங்க. ம். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நபர்கிட்ட போய் இவங்க பேசும்போது எங்க வீட்ல ஒத்துக்கல, ம். எங்க வீட்ல வேண்டான்றாங்க ம். அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்றதுனால, ம். இவங்க இந்த மீட்டிங்ல ஒரு ஐடி ஜாயின் பண்ணிட்டு 7 ஐடி போட்டு கம்ப்ளீட் பண்ணவங்க என்ன பண்றாங்க, அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. ஆஃப் ம். ஆயிட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ம். அதாவது இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க, ம். இல்லைன்னா அவங்க சிஸ்டர் இருப்பாங்க, பிரதரா இருப்பாங்க, இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு மேல நம்ம லீடர்ஸ் வரைக்குமே கொண்டு வராம, நம்ம கூப்பிட்டு சார் இன்னைக்கு என்ன ஒர்க் இருக்கு, ஏதாவது ஃபீல் இருந்தா சொல்லுங்க, நாங்க வந்து பண்ணி தரோம் அப்படின்னு கேட்கும்போது ஓகே சார் சொல்றாங்க. ஆனா இவங்களுக்குள்ளே பேசிட்டு அது நம்ம வரைக்கும் வர மாட்டேங்குது சார். இது எப்படி கிளாரிபிகேஷன் பண்ணணும் அப்படின்றது வந்து எங்க டீம்ல கேட்டாங்க. அதை நான் இங்க வந்து நிறைய லீடர்ஸுக்கு இருக்கும், அதனாலதான் சார் உங்ககிட்ட அதை கேட்கலாம்னு சொல்லி கண்டிப்பா. கேட்டேன். தேங்க்யூ ஸோ நீங்க மச். சொல்றது வந்துட்டு கரெக்டான விஷயம். எல்லாம் சரி சரின்றான். கடைசியில ஊன்னு கொட்டிட்டு கடைசியில ஒண்ணுத்தையும் பண்ணாதான் ஓடி போடுறானுங்க. அதானே. ஓகே எஸ் ரைட்டு. சார். ஆமா. இப்ப என்னைய பொறுத்தவரைக்கும் எப்படின்னா சார், நான் வந்துட்டு ஒரு என்னதான் நான் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், வைஸ் பிரசிடென்ட் அப்படி இப்படின்னு ஒரு இதுல பொசிஷன்ல இருந்தாலும், அது வந்துட்டு சின்னதுதான். அது வந்து பொசிஷன்ன்றது ஜஸ்ட் ஒரு ஒரு பொசிஷன் அவ்வளவுதான். அதனால பெனிஃபிட்ஸியலும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலுமே அந்த பொசிஷன் எல்லாத்தையும் ஓரமா தூக்கி வச்சிருவேன். நான் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா, நான் வந்துட்டு ஒரு சேல்ஸ் பெர்சன். நான் வந்துட்டு ஐ எம் ஏ ஒர்க்கர், ஒர்க்கிங் மைண்ட். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்க்கு நம்ம எத சொல்லலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பொலிட்டிக்கல் லீடர்லாம் பாருங்க, பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் அபோவ் 70+ இருப்பாங்க. ஓகேங்களா? பட் இருந்துமே இன்னுமுமே அவங்களுக்குலாம் வந்துட்டு பணம்ன்றது மேண்டிட்டரியா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. கரெக்ட்டுங்களா? பணம்ன்றது பேசிக் நீடுக்கு பிரச்சனை இருக்குமானா இருக்காது. ஓகேங்களா? பெருசா அடுத்த ஒரு 10 தலைமுறைக்கு 20 தலைமுறை 30 தலைமுறை கூட உட்காந்து சாப்பிடலாம். பட் ஆனா அவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா, புதுசா இன்னைக்கு நம்ம பார்த்திருப்போம் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டில. ஒரு சிலவங்க வருவாங்க, ஒரு சிலவங்க போவாங்க, ஒரு சிலவங்க சேருவாங்க, ஒரு சிலவங்க கூடயே இருந்திருப்பாங்க, போயிடுறாங்க, வர்றாங்க. இந்த மாரி எத்தனையோ பேர் வராங்க, போறாங்க, போயிட்டே தான் இருக்காங்க. ஆனா அந்த பொலிட்டிக்கல் டாப் மோஸ்ட் லீடர் பாருங்க, எவன் வந்தாலும் சரி, எவன் போனாலும் சரி, அவங்களோட வேலையே என்ன தெரியுமா? நியூ பீப்பிள ரெக்வயர்மென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களோட வேலையே. அன்டில் அவங்க அச்சீவ் பண்ணக்கூடிய இடத்துக்கு போற வரைக்கும். ஓகேங்களா? அது வரைக்குமே அவங்க என்னதான் பண்றாங்க? ரெக்வயர்மென்ட்ன்றத பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டைம் முயற்சி எடுத்து பார்க்குறோம். ஹோம் மீட்டிங் பண்றோம், டீம் மீட்டிங் பண்றோம், லீடர்ஸ் மீட்டிங் பண்றோம். எல்லாமே ஒருத்தவனுக்கு பண்ணி தரோம். இருந்தாலும் அவனுக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்கு. நம்மளோட வேலையே என்ன தெரியுமா? சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளோட வேலை. புரியுதுங்களா? ஹோம் மீட்டிங் அவங்க வந்து கூப்பிடலையா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம போயிடலாம். இன்னைக்கு பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்லாம் பாருங்க. அவங்க வராங்களோ இல்லையோ, தபன்னு இவங்க ஓடி போய் முந்திரிக்கட்டையாட்டம் வீட்ல நின்னுடுறாங்க. கரெக்ட்டுங்களா? ஏன்? ஏன்னாக்கா நமக்கு அவங்களுக்கு தான் சக்சஸ் தேவை. எல்லாருக்குமே வந்துட்டு சிஎம் வேணும்ன்றது மேண்டிட்டரி கிடையாது. புரியுதுங்களா? அதே மாரி ஒரு கிரிக்கெட்ல 11 பேர் ஆடுறாங்கன்னா, 11 பேருக்குமே கேப்டன்ஷிப் பண்ணணும்ன்றது மேண்டேட்டரி கிடையாது. ஒருத்தர் பேட்ஸ்மேனா இருப்பாரு, ஒருத்தர் பவுலரா இருப்பாரு, ஒருத்தர் கீப்பரா இருப்பாரு. இந்த இந்த மாரி தான். புரியுதுங்களா? 11 பேர் 11 விதமா இருப்பாங்க. அப்போ உங்க டீம்ல வரக்கூடிய பெர்சன் எதுக்கு சூட் ஆவாரு? எந்த இடத்துக்கு சூட் ஆவாரு? அவங்களுக்கு தகுந்த அந்தந்த வேலைக்கு நீங்க வச்சுக்கணும். ஓகேங்களா? அவங்க அத வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இல்லையா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்கள வந்து ஓரங்கட்ட தேவையில்ல. புரியுதுங்களா? ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு அவங்கள பயன்படுத்துங்க. ஓகேங்களா? டீம் மீட்டிங்ஸ் இல்ல வந்து பேச சொல்லுங்க. ஓகேங்களா? இல்ல வந்துட்டு அவங்களுக்கு தான் இஷ்டம் இல்லையா? அட்லீஸ்ட் அவங்கள வந்து ஸ்டேட்டஸ் போட சொல்லி அதோட ரெஃபரல் குடுத்து அவங்களுக்கு கீழ போட்டு அவங்களையும் வருமானம் பண்ண வைங்க. ஓகேங்களா? இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இல்ல எதுக்குமே செட் ஆகலையா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க உங்களோட வொர்க் வந்துட்டு அடுத்த பெர்சன ரெக்வயர்மென்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதுதான் மெயினே. நம்மளோட வேலையே என்ன? ரெக்வயர்மென்ட் தான்.
டீம் ரெஃபரல்ன்றது பண்ணா போனஸ் போனஸ் இன்கம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி ஒர்க் பண்றேன், இப்போ எனக்கு மந்த்லி வந்து 2 lakhs தேவை. இந்த ஒரு 2 lakhsக்கு வந்துட்டு யார் வேலை செய்வா? நான் தான் வேலை செய்வேன். டீம்ல வர இன்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போனஸ் இன்கம். அந்த போனஸ் இன்கம்ன்றது எல்லா டைமுமே வராது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்ங்கன்னா தீபாவளி டைம்ல தான் காலேஜ்லயோ ஸ்கூல்ல வேலை செய்கிறவங்களாம் போனஸ், கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் எல்லா டைமும் மாதம் மாதம் போனஸ் தருவாங்களா? தர மாட்டாங்க. அப்போ இந்த பிஸ்னஸ்ல நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா டீம் ரெஃபரல் ஈக்குவல் டு போனஸ் ரெஃபரல் மாதிரி வச்சுக்கோங்கண்ணா. அது பண்ணா நமக்கு எக்ஸ்ட்ரா. பட் ஆனால் நம்மளோட இன்கமுக்கு நம்ம தான் ரெடி பண்ணணும். அப்போ உங்களோட தேவை எவ்வளோ? மாதம் 1 லட்ச ரூபாயா? போங்க ரெக்வயர்மெண்ட் பண்ணுங்க, திருப்பி மீட்டிங் பண்ணுங்க, திருப்பி ஓகே பண்ணுங்க. ஓகேங்களா? திருப்பியும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எது வரைக்கும் உங்களோட தேவை எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டோட சிஎம் ஆகணும், இல்லை நீங்கள் கேரளாவோட சிஎம் ஆகணுமா? போங்க, அது வரைக்கும் வேலை செய்ய வேண்டியது தான். முடிச்சாச்சா? அதுக்கப்புறமா வேலை செய்யணுமானா வேலை செய்ய தேவையில்ல, அதுவே பழகி போயிடும். அவ்வளோதான். ஆக மொத்தம் இங்கே வந்துட்டு யார் வேலை செய்கிறாங்களோ வேலை செய்யலையோ, உங்களுக்கு கனவு இருக்கா, உங்களுக்கு பண தேவை இருக்கா, நீங்கள் வேலை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு டவுன்லைன் கிட்ட சொல்லி புரிதல் ஏற்படுத்துங்க. நீங்கள் சொல்லுங்க, கேட்கலையா 3வது மனுஷனை வச்சு சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணுமா, ஸ்டேட்டில் இருக்கிறவங்க யாராவது கேட்கலையா சென்ட்ரலுக்கு தூக்கிட்டு போ. சென்ட்ரலில் இருக்கிறவங்களுக்கு யாருமே சொல்லலையா, அட்லீஸ்ட் சுற்று வட்டாரத்தில் எவனா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சு மூவ் பண்ணி பார்ப்பாங்க. 2 சொல்லியும் கேட்க மாட்டேன் அப்படி. உயரிய அதிகாரிகள் சென்ட்ரல்ல இருக்கிறவங்க சொல்லியும் கேட்க மாட்டேன் அப்படி, ஸ்டேட்ல இருக்கிறவங்க சொல்லியும் கேட்க மாட்டேன். எதுவுமே எது சொல்லியும் கேட்க மாட்டாருன்னா அவரே ஒரு நாள் உணர்ந்து வருவார். அவ்வளோதான், சிம்பிள். அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் புது ஆட்களை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க. குரூப்பில் வாட்ச் பண்ணுவார், புரியுதா? ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணிங்கன்னா வழிக்கு வந்துடுவாங்க. எல்லாமே வந்து ப்ராசஸ் தாங்க, புரியுதுங்களா? ஒரு நபரை நம்ம எடுக்கிறதும் ஒரு வகையான ப்ராசஸ், எடுத்த ஆட்களை அவங்கள டெவலப்மெண்ட் பண்ணுறதும் ஒரு ப்ராசஸ், டெவலப்மெண்ட் பண்ண ஆளுங்களை நம்ம வந்து லீடராக மாற்றுறதும் ஒரு டைப் ஆஃப் ப்ராசஸ், வந்த லீடரை வாழ்நாள் முழுதும் நம்ம கூடயே வச்சுக்கிறது அதுவும் ஒன் டைப் ஆஃப் ப்ராசஸ். எல்லாமே ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். நம்ம ப்ராசஸ் பண்ணலைன்னா எதுவுமே நடக்காது. எவ்ரிதிங் டேக்ஸ் சம் டைம். அதுக்கு டைம் வர வரைக்கும் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ன்றது எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் ஆகக்கூடாது. நம்ம ரெக்குயர்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச பதில். ஏன்னாக்கா நம்ம கீழே இருக்கிறவங்க எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னாக்கா ஒருத்தவங்களோட தேவை வெறும் 5 லட்ச ரூபா இருக்கும், ஆனால் என் தேவை 50 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபா தேவை உள்ள ஆளுகிட்ட போயிட்டு டேய் உனக்கு 50 லட்ச ரூபா வேணும்டா, 50 லட்ச ரூபா வேணும்டானா அவனுக்கு தேவையே 5 லட்ச ரூபா பூர்த்தி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு உங்க கூட உட்காந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் வேலை செய்யணும்? அவ்வளவுதான். ஒவ்வொருத்தவங்களோட நீட்ஸ் அண்ட் நெசசிட்டி வேற. எல்லாருக்கும் உங்களை மாதிரி வந்துட்டு வீடு கட்டணும், 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா வீடு கட்டணும், பல லட்ச ரூபா மதிப்புள்ள கார் வாங்கணும், ஃபேமிலியில வந்து செட்டில் பண்ணணும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பெரிய லெவல் லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ஆகணும், இதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்குலாம் இருக்காது. புரியுதுங்களா? அது ட்ரெயின் மாதிரி தான். நம்ம டீம் வந்துட்டு எப்படின்னா ஒரு ட்ரெயின் மாதிரி தான். ஓகேங்களா? ட்ரெயின் வந்துட்டு கேரளால கிளம்புது, சென்னைக்கு வரணும்னா எல்லாவனும் சென்னைக்கு வரமாட்டான். அங்கங்க பாதி பேர் அவன் ஸ்டேஷன்ல அவன் இறங்கி போறான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு நீ ஏன்டா சென்னைக்கு வரல அப்படி சொல்லிட்டு நம்ம அவனை பிடிச்சி திட்டவும் முடியாது, அவன்கிட்ட நம்ம கேள்வியும் கேட்க முடியாது. அவனோட தேவை என்ன? அந்த ஊரு, அதோட இறங்கிட்டானா அது வரைக்கும் உங்க கூட கம்பெனி கொடுத்தானா அவ்வளவுதான். காலத்துக்கும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தா வேலை கேட்காது. அப்போ உங்களை மாதிரியே ட்ரீம் உள்ள ஒரு ஆட்கள் இந்த மாதிரி நீங்க பயணம் பண்ணும்போது உங்க கூட நீங்க சென்னைக்கு வந்து சேரும் போது 1000 பேர் ட்ரெயின்ல ஏறினாங்கன்னா அதுல 10 பேர் உங்க கூட வந்து சேருவான் சென்னையில. அந்த ஆளு தான் உங்க கூட லைஃப் டைம் டிராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஆளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு இங்க இன்கம் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா? சூப்பர். லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம சொல்லிடலாம். யாரு? கவிதா மேடம் இருக்காங்க, மேனகா ஈடி அவங்க இருக்காங்க. சீக்கிரமா உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்டுருங்க, நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். அன்மியூட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கேளுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. சார் நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. துவாரகாசி தெரியுமா? சொல்லுங்க மேடம். சார் இப்போ சார் முன்னாடி கேட்ட கொஸ்டின் மாதிரி தான் எனக்கு சார். இப்ப டீம்ல இருக்காங்க இப்ப நீங்க சொன்னீங்க அவங்க வர்றாங்க, நீங்க உங்க ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி. ஆனா சார் அவங்க நம்மள கான்பிடண்டா நம்ம கூப்பிட்டுருக்கோம், உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன இது பண்ணாலும் ஆனா ஒர்க் பண்ண அந்த இதுக்கு வில்லிங்கா வர மாட்டாங்களே சார். எப்படி சார் பண்றது? நம்மளுக்கு சங்கடமா இருக்கு, நம்ம நம்பி தானே வந்திருக்காங்க, ஒர்க் பண்ணலையே அப்படின்னு. ஒர்க் பண்ணலையேன்னு சங்கடமா தான் இருக்கு.
எனக்கும் ஆமா தான் சார். இருக்கு. என்ன பண்றது? இப்போ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ பேரண்டா இருக்கீங்க. ஓகே. நீங்க மியூட் பண்ணிக்கோன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பேரண்ட்டு. உங்களோட பொறுப்பு என்ன? குழந்தைய வளர்க்கறது உங்க பொறுப்பு. வளர்த்தாச்சு, படிக்க வச்சாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, எல்லா வேலையும் பார்த்தாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஆஸ் அ பேரண்ட்டா உங்களோட பொறுப்புன்னு இவ்வளோன்னு இருக்குல்ல. நீங்க வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் தான் கட்ட முடியும். போய் பரீட்சை எழுத முடியாது. கரெக்ட்டுங்களா? இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துடணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ! நம்மள நம்பி வந்தான். நம்ம என்ன பண்றது? என்னாத்த பண்றது? தலைய பிச்சுக்கிறீங்க. ஒண்ணும் கிடையாது. என்னைய நம்பி வந்ததுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. என்னை நம்பி வந்ததுக்கு உனக்கு கம்பெனிலேருந்து பொருள் வாங்கி குடுத்துடுறேன். புரியுதா? உன்னோட உறவும், என்னோட உறவும் அதோட முடிஞ்சு போச்சு. மெயின் ஃபர்ஸ்ட் விஷயம் உன்னோட பாண்டிங். நீ என்னை நம்பி காசு குடுத்தப்பா. காசு குடுத்ததுக்கு பொருள் குடுத்தாச்சு. இதோட நம்மளோட பாண்டிங் என்ன ஆயிடுச்சு? கட் டவுன் ஆயிடுச்சு. முடிஞ்சு போச்சு. அங்கேயே சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் பாண்டிங் உருவாகணும்னா, உனக்கு பண தேவை இருந்துச்சுன்னா, நீ என்னைய தொடர்பு கொள்ளலாம். பண தேவை இல்லையா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மாசம் மாசம் உனக்கு தேவையானத வாங்கி மிச்சம் படுத்திக்கோ. அவ்வளவுதான். இப்போ ஒரு குழந்தைய ஸ்கூல் சேர்க்கணும். பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அக்கம் பக்கத்துல இருக்கிறான். "ஏம்மா இந்த ஸ்கூலுக்கு போயேம்மா. இந்த ஸ்கூலுக்கு போனா இந்த ஸ்கூல் நல்லா இருக்கும்மா. இப்படி போம்மா. இந்த ஸ்கூல்ல படிம்மா. இதுல படிச்சா உனக்கு நல்ல வேலை கிடைக்குமா?" சொல்லதான் செய்வான். உனக்கு ஃபீஸையும் கட்டி விடுவானா? உனக்கு ஃபீஸ் கட்டுறது இல்லாம உனக்கு பரீட்சையும் எழுதி குடுக்கணுமா? அப்படின்னு அந்த ஆளு கேட்க மாட்டான் பக்கத்து வீட்டுக்காரன். அந்த மாரி தான். உதாரணத்துக்கு வீடு கட்டணும். என்ன பண்ணுவான்? அக்கம் பக்கத்துல நல்ல இன்ஜினியரா பார்த்து, "ஏம்மா இதாம்மா நம்ம இன்ஜினியர். இவரு தாம்மா நம்மளுக்கு வீடு கட்டி குடுத்தாரு." சொல்லதான் முடியுமா? வீட்டு கட்டுறதுக்கு காசுமா குடுப்பான்? குடுக்க முடியாது. அப்போ இந்த மாரி நீங்க எதார்த்தத்துக்கு வந்துருங்க. இதுல ஒண்ணும் எமோஷனல்லாம் கிடையாது. என்ன நம்பி வந்தா, "இங்க பாரு, என்னால முடிஞ்சது என்ன? உனக்கு வாங்கி குடுத்துட்டேன் பொருளு. நீ என்ன நம்பி வந்ததுக்கு மேற்கொண்டு நான் உனக்கு என்ன சப்போர்ட் பண்றேன்னா, பாரு நீ வேலையே செய்யல 2 பக்கமும். ஆனா உனக்கு ஒரு சைடு ஃபுல்லும் நான் வேலை செஞ்சு கொண்டுட்டு போயிட்டேன். இத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு பாயிண்ட் வேல்யூ சேர்த்துட்டேன் நானு. இன்னொரு பக்கமும் நான் வேலை செஞ்சு தரேன். ஆனா உன்னோட கான்ட்ராக்ட்ட குடு. ஒரு 100 பேர் எழுது நோட்டுல. அந்த 100த்துல ஒரு 10 பேர் உன்னை நம்பி வருவான். அந்த 10 பேர்கிட்ட கூட நான் பேசுறேன். முக்கியமான ஆளு ஒரு 10 பேர் கண்ணுல காமி. காமிச்சேன்னா, நான் அந்த 10 பேர்ட்ட பேசி ஐடி எடுத்து உனக்கு கீழ போட்டு குடுப்பேன். அந்த 10 பேருக்கு உன் வேலை என்ன தெரியுமா? டெய்லி ஃபோன் அடிச்சு காலைல மீட்டிங், நைட் மீட்டிங் உட்கார வையி. புரியுதா? உட்கார வையி. உட்கார வச்சு ஓகே பண்ணு. புரியுதா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு நாலேட்ஜ் எடுத்துக்கோ. அதுக்கு முதல்ல நீ வரணும். என் கூடயே வா. ஒரு 6 மாசம் பயணம் பண்ணு. நான் எங்கெங்கலாம் போறேனோ வந்துரு. பயணம் பண்ணு 6 மாசம். உனக்கே புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வருமானம் பண்ணலாம். இதெல்லாம் தான் ஹெல்ப் பண்ண முடியும். புரியுதுங்களா? நம்ம தூக்கி அ எப்படி சொல்றது? உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் இருக்காரு. ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு? பக்கத்துல இருக்கிற டீச்சருக்கு உதவி தான் பண்ணுவாரு. உன்னையும் தூக்கி ஹெட் மாஸ்டரே உட்கார வச்சுப்பாரா? இல்லல்ல. ஹெட் மாஸ்டர் ஆகணும்னா, அதுக்கேத்த வேலைகள சொல்லி தான் குடுப்பாரு. நீ தான் படிச்சு புடிச்சு ஹெட் மாஸ்டர் ஆயிக்கணும். எல்லாமே பண்ணணும்னா, அப்புறம் என்ன வேலை இருக்கு சொல்லுங்க? அதனால நம்ப என்ன நம்பி வந்துட்டான் சார். நான் அவன எப்படியாவது சம்பாரிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அக்கறைப்படுறீங்க. ஆனா அந்த அக்கறை அந்த ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்களுக்கு இருந்தா தானே பண்ண முடியும். ஆப்போனன்ட்ல இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இல்லன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வண்டி ஓட்ட கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னதான் டிரைவர் புடிச்சு அது இதுன்னு இப்படி இப்படி ஸ்டீரிங்க அது இது இதுன்னு சொன்னா கூட, நான் முதல்ல ஆர்வமா இருக்கணுமே. நானே ஆர்வம் இல்லாத அப்புறம் எப்படி பண்ண முடியும்? அப்போ சிம்பிளா யோசிச்சுக்கோங்க. அவங்களோட லைஃப் மேல அவங்களுக்கே அக்கறை இல்லாதபோது, நமக்கு என்ன சத்து அக்கறை வேண்டி கிடக்கு? புரியுதுங்களா? குழந்தைங்களுக்கு படிக்க தான் வைக்க முடியும். பரீட்சைலாம் போய் யாராலயும் எழுத முடியாது. அப்ப இந்த மனநிலைக்கு நீங்க வந்துருங்க. உங்களால என்ன எஃபோர்ட் முடியுமோ, எவ்வளோ முடியுமோ, அவ்வளோ தூரத்தையும் குடுங்க. அதையும் தாண்டி ஓகே ஆகல அப்படின்னா, அது நம்ப கையில கிடையாது. பள்ளிக்கூடத்துல மாரி தான். படிக்கிற 100 பேரும் மார்க் எடுத்துருச்சுன்னா, அப்புறம் டீச்சருக்கு என்ன வேலை இருக்கு சொல்லுங்க? கரெக்ட்டுங்களா? அதுதான் வரவங்க எல்லாருமே நீங்க சொல்றது தான். ஆமா சாமி, சரி சாமி, ஓகே சாமி. நீ சொல்றது எல்லாம் பண்ணிடுறேன் சாமின்னு சொல்லிட்டு படபடன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை கிடக்குது? ஒரு வேலையும் இருக்காது. நீங்க ஏன் இங்க உட்கார்ந்து இருக்க போறீங்க? நீங்க எங்கேயோ போய் செட்டில் ஆயிட்டு இருப்பீங்களே! ஸோ, அப்ப அந்த எதார்த்தத்துக்குள்ள நம்ம வந்துடணும். அவ்வளவுதான். என்ன நம்பி வந்துட்டேன். பொருள் குடுத்துட்டேன். மேற்கொண்டு சம்பாரிக்கணுமா, உனக்கு ஒரு பக்கம் நான் சப்போர்ட் பண்ணிர்றேன். ஓகேவா? ஒரு சைடு ஆட்கள போட்டு குடுத்துட்டேன். அதுக்கும் கொஞ்சம் டைம் குடு. நீங்கம்மா நான் ஐடி போடும்போதே, "ஏய் நீ ஒண்ணும் வேலைய பாக்காத.
நீ எந்த வேலையும் செய்யாத, எதுவுமே பண்ணாத, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு நீங்க தான் தலையில தூக்கின்னு சுமக்கணும். புரியுதுங்களா? ஒரு ஒரு கை குழந்தைய தூக்கி இடுப்புல தூக்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பிரச்சனை இல்ல. ஒரு 30 வயசு ஆளு, 25 வயசு ஆளுங்கள தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? அந்த மாரி நம்ம டீம்ல வர ஆட்கள நம்மளே கெடுத்துடுறோம். நீ எதுவுமே பண்ணாத, ஒண்ணுமே பண்ணாத, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன்னா, நானே பார்த்துக்க வேண்டியது தான். அதனால சொல்லிடுங்க முன்கூட்டியே, "அப்பா நீ என்ன நம்பி வர. உனக்கு நான் இந்தந்த சப்போர்ட்லாம் பண்ணுவேன்." என்ன சப்போர்ட் பண்ணுவேன்னா, உனக்கு குடுத்த காசுக்கு பொருள் குடுத்துருவேன். ஃபர்ஸ்ட்டு விஷயம் 3 நாள் டைம் எனக்கு. 3லேருந்து 4 நாள். அதிகபட்சம் 1 வாரம். அதுக்குள்ள உனக்கு வந்து சேர்ந்துரும் கையில. இதுக்கு 100 இல்ல 200% நான் பொறுப்பு. 2வது பொறுப்பு என்ன அப்டின்னா, உன்ன ஹெட் ஆஃபீஸ் காமிச்சிடுறேன். என் கூடயே வந்துரு. உனக்கு ட்ரெய்னிங் ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ண வச்சுடுறேன். ஓகேங்களா? ஆமா. உனக்கு பெரிய பெரிய அதிகாரிங்கள கண்ல காமிச்சிடுறேன். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்றேன், நீ வந்துட்டு என்னென்னலாம் பண்ணணுன்றதுக்காண்டி காலையில ஜூம் மீட்டிங் லிங்க், நைட்டு லிங்க் அனுப்பிச்சிடுறேன். நான் தான் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. இது ஒரு வேலை மாரி. நீ வந்து அட்டெண்ட் பண்ணு. இதுக்கான சூழ்நிலைய நான் உருவாக்கி குடுத்துடுறேன். மேற்கொண்டு நீ ஒரு ரூ. 10 சம்பாரிக்கணும்னு நெனச்சேன்னா, உன் கான்டாக்ட் லிஸ்ட்ட எழுது. நான் சொல்ற விஷயத்த ஒரு 6 மாசம் ஃபாலோ பண்ணு. புரியுதா? 6 மாசம் ஃபாலோ பண்ணு. ரிசல்ட் வரலன்னா, அதுக்கப்புறம் நம்ம என்னான்றத பார்த்துக்கலாம். ரிசல்ட் வரலன்னா என்னைய கேளு. உன் காச ரிட்டர்ன் தந்துர்றேன். அப்படிலாம் பேசக்கூடாது. ரிசல்ட் 6 மாசம் நீங்க கன்டினியூஸா அவங்களோட 100 கான்டாக்ட்ஸ நீங்க எடுத்து போட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அதுல ஒரு 10 பேர் வந்துருவான். அந்த 10 பேர் வச்சு அப்படி அப்படியே டீம் ஒர்க் கொண்டுட்டு போயிடலாம். ஓகேங்களா? இதுதான் விஷயம். மத்தபடி இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனோமா, ஒரு 7 ஐடி போட்டிருக்காங்களா, அத ஒரு ரூ. 35,000 சம்பாதிக்க வைக்கிறதுக்கு அவங்களோட கான்டாக்ட்ஸ் எடுத்து போட்டு நம்ம வேலை செஞ்சோமா, ஓகே. அதுக்கப்புறம் மெயின்டெயின் பண்ணிக்க சொல்லி அவங்க கிட்ட குடுத்துறணும். அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்குற வரைக்கும் தான் நம்ம வேலை. வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தானா வளரப்போது. புரியுதுங்களா? நம்ம ஜஸ்ட் கைடு பண்ணா மட்டும் போதும். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. முதல்ல எதார்த்தத்துக்குள்ள வந்துருங்க. ஆமா. என்ன நம்பி வந்துட்டான். ஐயோ! அவன ஒண்ணும் நீங்க ஒண்ணும் மோசம் பண்ணிடல. புரியுதா? வெளியில போய் பாருங்க. இன்னைக்கு நடந்த 2 நாளைக்கு முன்னாடி நெறைய நியூஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அவன் அவன் 15,000 கோடி, 20,000 கோடின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்ன்னு எங்கெங்கேயோ போறாங்க. அ யோசிச்சு பாருங்க. எல்ஐசி இதுல வேற ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், எல்ஐசி நிறுவனம். அதுல ஒரு பல ஆயிரம் கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த மாரி பல நிறுவனங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பல்லாயிரம் கோடி, பல்லாயிரம் கோடி ஏமாத்திட்டு கப்பு சுப்புன்னு இருக்காங்க. நீங்க என்னமோ ரூ. 4,800 ஒருத்தவங்கட்ட வாங்கிப்புட்டு, என்னமோ ரூ. 4,70,000 வாங்குன மாரியும், என்னமோ அவங்க குடும்பத்தையே அப்படியே அந்த 4,800 நம்ம கையில குடுத்திருந்தோம்ல, அவன் கம்முனு இருக்கிறானோ இல்லையோ, நம்ப ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல. என்னமோ 4,70,00,000 ரூ. 70,00,000 குடுத்த மாரியே நம்ம பிகு பண்ணிக்கிறோம். ஒண்ணுமே கிடையாதுங்க. புரியுதுங்களா? நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு. ஒரு நிறுவனத்தில வந்துட்டு வழி காமிச்சிருக்கோம். அதுவே ஒரு மிகப்பெரிய ஹெல்ப். நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா, காசு குடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, எவனும் காசே தரமாட்றான்டா" அப்படின்லாம் இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா, காசு குடுத்து ஒருத்தவங்க உதவி பண்றது மட்டும் தான் உதவி கிடையாது. புரியுதுங்களா? நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஃபோன அட்டெண்ட் பண்ணி ஆறுதல் சொல்றான் பார்த்தீங்களா? அதுவே ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் தான். அது கூட இன்னைக்கு ஆளு கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த கண்ல காமிக்கிறதுக்கு எத்தன பேர் இருக்கிறாங்க? சொல்லுங்க சுத்து வட்டாரத்துல. இதுதான்ப்பா இது ஒரு நல்ல வழிப்பா. இந்த பிசினஸ் எடுத்துக்கோப்பா. இதுல போப்பா. இதுல ஜெயிச்சிடலாம்ப்பான்னு முதல்ல இந்த வழி காமிக்கிறதுக்கு எத்தன பேர் இருக்கிறான்? ஒருத்தனும் இல்ல. ஏதாவது தப்பான வழியில தூக்கின்னு போய் தான் வுடுறான். நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிப்பாங்க. அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்லாம் படிக்க வைக்காது வேஸ்ட்டு. ஃபீஸ தான் புடுங்குவான். ஒண்ணும் வேலைக்கு ஆகாது வேஸ்ட்டு. அங்க போய் படிக்க வச்சு என்ன பண்ண போற? அப்படின்னு சொல்லுவான். எல்லாத்தையும் சொல்லிப்புட்டு கடைசியில அவங்க குழந்தை எங்க வந்து இறங்கும்னா, இன்டர்நேஷனல் ஸ்கூல் வேன் வந்து வீட்டு வாசல்ல இறங்கும். நம்ப ஆளு அத நம்பி போயிட்டு வேற எங்கேயோ போய் சேர்ப்பான். அந்த மாரி இன்னைக்கு இருக்கக்கூடிய கால யுகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நல்லது சொல்றதே பெரும்பாடா இருக்கு. அதனால காசு குடுத்து உதவி பண்ணா தான் உதவி கிடையாது. நமக்கு ஆறுதலா ஒரு 4 வார்த்தை சொன்னா கூட, அதுவும் ஒன் டைப் ஆஃப் ஹெல்ப் தான். அந்த மாரி இந்த பிசினஸ்ல நீங்க அவங்கள சம்பாதிக்க வச்சா தான் ஹெல்ப்ன்னு கிடையாது. புரியுதுங்களா? நீங்க அவங்கள கொண்டுட்டு வந்து இதுல உட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? அதுவே மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் தான். இதுக்கப்புறம் அவங்க தான் அடுத்தடுத்து பிடிச்சு பிடிச்சு மேல மேல போகணும். ஓகே. 2 கை தட்டினா தான் ஓசை வரும். ஒரு கை மட்டும் தட்டினா எங்க ஓசை வரும்? நீங்க மட்டுமே முயற்சி பண்ணா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் அவங்க பிடி குடுக்கணும்ல. கிணத்துல குதிச்சாச்சு, மேல தூக்கணும். நீயே தூக்கிக்கோ அப்டின்னானா எப்படி தூக்க முடியும் நம்மளால? அவங்களும் கீழ குதிச்சவங்களும் கொஞ்சமாச்சும் பிடி குடுக்கணும்ல. ஒரு முயற்சி எடுத்தா தானே நம்மளால தூக்க முடியும் மேல.
நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சும்மா தான் கிடப்பேன், நீயே முடிஞ்சா தூக்கி என்னைய காப்பாத்து அப்படின்னா எப்படி காப்பாற்ற முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 2 சைடு இருந்து மியூச்சுவல் சப்போர்ட்ன்றது வேணும். எல்லாமே அப்படிதான். ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணால் போதாது. 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் வந்து நல்லா போகும். ஃபேமிலி வந்து நல்லா போகும். அதேமாரி தான் அப்லைன் டவுன்லைன் நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் நல்லா போகும். சரிங்களா? சூப்பராக பண்ணுங்க. 10:00 ஆயிடுச்சு. நிறைய டவுட்ஸ் நம்ம கேட்க கேட்க சொல்லிக்கிட்டே இருப்போம். அடுத்தடுத்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ், இன்னும் நிறைய ட்ரைனிங்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஒரு 6 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் தரேன். இதை பயன்படுத்தி இந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் உங்களோட ஃபீல்டில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாரிச்சு எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் ஓகே, நம்மளோட பேச்சுக்கு ஏதோ கொஞ்சம் உயிர் இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடாம கொஞ்சம் உள் மனசுல ஏத்துக்கிட்டு அதை போய் ஃபீல்டில் உங்ககிட்ட கேள்வி யாரெல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் கேள்விலாம் கேட்டாங்களோ அவங்க கிட்டலாம் புதுசாக இதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு 10 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா வெரி வெரி ஹாப்பி. சரிங்களா? சூப்பராக பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நாளைக்கு மார்னிங் ப்ரோக்ராம் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you so much, sir. Kamlesh. Thank you so much, sir. தேங்க்யூ சார். சார் பாத்தீங்கன்னா தேங்க்யூ 1 ஸோ மணி மச். நேரமா தேங்க்யூ சார். நமக்கான செக்ஷனை சூப்பரா எடுத்து கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு சாருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க லீடர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you, sir. தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you, sir. Thank you so much. ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய டவுட் கிளியரிங் செஷன். ரொம்ப அட்வான்ஸா சூப்பரா இருந்துச்சு சார். Thank you, sir. ஓகே லீடர்ஸ், ஓகே நம்ம செஷன் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு வாய்ஸ் நோட்டாக எல்லா குரூப்லேயும் வந்துட்டு போட்டுடுங்க, என்ன கற்றுக்கிட்டீங்கன்றது. தேங்க்யூ. எண்ட் பண்ணிக்கலாம்.